திமிரி அருகே வனப்பகுதியில் முயலை வேட்டையாட வற்புறுத்துவதாகவும் வேட்டையாடினால் கைது செய்து அபராதம் விதிப்பதாகவும் வனத்துறை அதிகாரிகள் மீது புகார் தெரிவித்து நரிக்குவர் இன மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே முயலை வேட்டையாடிய குற்றத்திற்காக நரிக்குறவ இன பெண்கள் குளிப்பதை கூட பொருட்படுத்தாமல் வீட்டிற்குள் புகுந்து சோதனை என்ற பெயரில் அராஜகத்தில் ஈடுபட்டதாகவும் 2 பேரை வனத்துறை அதிகாரிகள் இழுத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நரிக்குறவ இன மக்கள் வனத்துறையினரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் முயலை வேட்டையாட சொல்லி அவர்களை வற்புறுத்துவதாகவும் வேட்டையாடினால் கைது செய்து அபராதம் விதிப்பதாகவும் வனத்துறையினர் மீது குற்றம் சாட்டியுள்ளனர். தங்கள் மீது பொய் வழக்கு போட முயற்சி செய்யும் வனத்துறை அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நரிக்குறவ இன மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எங்களுக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. காடை கவுதரி தான் பிடிக்கிற தொழில் சார். எங்களுக்கு பிடிக்காத பொருள் கூட பிடிக்குன்னு சொல்லி எங்களுக்கு பேட்டி பண்றாங்க சார். எங்களுக்கு தொல்லை பண்றாங்க சார். ஓடி வந்தாங்க சார். பாத்ரூம்ல எடுத்து சொல்லி பாத்ரூம்ல எடுத்து பிடிச்சி பொம்பளைன்னு பார்க்காத சார். எங்களுக்கு அப்படியே ஜாக்கிரதையோட கீச்சு அனுப்புறாங்க சார். இதுக்கு நக்க தடவை நாங்கள் எடுக்கன்னு சொல்றோம், எடுக்க மாட்டேங்குது சார். இதோட 4 கேஸ் ஆயிடுச்சு சார். எங்களை பிடிச்சி போடுறாங்க. எதை செய்யறா கூட எதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. 50,000 60,000 பிடிக்கிறது ஒரு காடை ஒரு கவுதாரி பிடிச்சி 50,000 60,000 கேட்ட சார். நாங்கள் எங்கேருந்து போறோம்? வீட்டில் வந்து பொம்பளைங்களுக்கு இப்படி பிடிச்சி தள்ளுறாரு. இந்த குழந்தைங்க கறி கேட்டா நாங்க எங்க சார் பணம் கேது? இந்த குழந்தைங்களுக்கு நாங்க கறி வாங்கி கொடுக்குறோம் சார். நாங்க என்ன தொழில் சார் பண்ணுவோம்? எங்க ஆதி காலத்துல இதே தொழில் தான் சார். வேற எந்த தொழில் விட்டுருவோம். நீங்க திருப்பி புடிச்சிருந்தா போவீங்க. என்ன பண்ணி பாத்துக்கோ, நான் பாத்துக்கிறேன். 50,000 70,000 80,000 போட்டா எங்க குழந்தை வித்துட்டு அந்த பணம் கட்டிடணுமா சார்? சார் 50,000 70,000 போடுறாங்க சார். இந்த குழந்தை வித்துட்டு நாங்க போட்டு விட முடியுமா? இந்த குழந்தைக்கு சாவடி இல்லாத என்ன சார் பண்றது? தமிழ் ஆளுங்களுக்கு மகளிர் லோனு அந்த லோனு இந்த லோனு எல்லாமே சான்சல் பண்ணாங்க. எங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஒரு வீடு வசதி இருக்கா? வீடு கட்டி கொடுத்தாங்க. கரண்ட் லைன் போகுது, அதை எடுத்து 80,000 கேட்கறாங்க. நாங்க எந்த வசதி இல்லாத அரைப்படி இல்லாத பசியே இருக்கிறோமே. இங்க என்ன பண்றாங்க? எந்த வசதி இல்லை, எந்த எது போனாலும் மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. எங்க போய் கேட்டாலும் எங்களுக்கு வழி காட்ட மாட்டேங்கிறாங்க.